வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. வரக்கூடிய மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக புதன் பகவானை பார்ப்போங்க. புதன் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கார், நல்லா இருக்கார். அப்போ புதன் சிறப்பாக இருந்தாலே பணவரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். எதிர்பார்த்த பணமும் வரும், உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் வரும், நம்மளால் சம்பாதிக்கவும் முடியும், வருமானத்தையும் அதிகரிக்கும். கடன் காட்சிகளை கூட கட்டுற மாதிரியான சந்தர்ப்பமெல்லாம் நமக்கு இந்த மாதம் கிடைக்குங்க. உங்களுடைய தாயாருக்கு மட்டும் பயண அலைச்சல்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அலைச்சல்கள் இருக்கும். எங்கேயாவது அடிக்கடி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தாய் வழி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஏதாவது சொத்துக்களோ பொருளோ ஏதாவது வாங்கணும்னு நினச்சா தாராளமாக வாங்கலாம். அல்லது ஒரு சிலர் வீடு கட்டணும்னு நினச்சா கூட, அல்லது வீடு வாங்கணுன்னா கூட, அல்லது பழைய வீடு இருந்து அதை திருத்துனா கூட உங்களால் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். 11ஆம் அதிபதியும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார், லாபஸ்தானமும் நல்லா தான் இருக்குது. அதனால் நல்ல லாபமும் கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, சிம்மராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரு சிலரை வீட்டை விட்டு போகிற மாதிரியான வேலைகளை செய்வார். அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒரு சிலர் சம்பாதிக்கிறதுக்காக போகலாம், வீட்டை விட்டு வெளியூரில் போய் வேலை பார்க்குறதுக்காக போகலாம். ஒரு சிலர் வீட்டில் கோவிச்சுக்கிட்டு கூட வெளியே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம். கூட்டு குடும்பமாக இருந்தால் அந்த கூட்டு குடும்பம் கொஞ்சம் பிரிகிற மாதிரியான சூழ்நிலை வரலாம். தனி குடித்தனத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறதுக்குடைய சந்தர்ப்பத்தையும் கேது பகவான் கொடுப்பாருங்க. அதே மாதிரி குடும்பத்தை விட்டு ஒரு சிலர் விலகி இருந்தால் வருமானம் நல்லாயிருக்கும். குடும்பத்தோடு இருக்கிற போது வருமானம் வரும், பட் கொஞ்சம் குறையும். 5வது இடத்துக்கு புதன் 17ஆம் தேதி போயிடுவார் மார்கழியில். சூரியன் வேறு அந்த இடத்துல தான் இருப்பார். அப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்குடைய யோகங்கள் இருக்கும். பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். பிள்ளைகளுக்கு ஏதாவது இந்த சளி இருமல் காய்ச்சல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு மட்டும் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம்னா நம்மளே வெளியே வரணும்னு தோணும், வேலையே வேணான்னு தோணும். அப்படி இல்லைன்னா கம்பெனிக்காரவங்களே நம்மளை வேலையை விட்டு நீக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி வேலை கூட நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த வேலை பார்க்குற கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளம் வர்ற மாதிரி தெரிஞ்சால், வேலை போகிற மாதிரி தெரிஞ்சால், நீங்கள் இப்போயே வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி வேலை தேடுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருங்க. அப்படி ஈடுபட்டுட்டால் கண்டிப்பாக அடுத்த இடத்துல வேலை கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும், சமாளிக்கலாம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக சுக்கிரன் 6வது ராசியில் இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே ரிப்பேர் ஆகும். கம்ப்யூட்டராக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், குக்கராக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த ஒரு பொருளும் நம்ம பயன்படுத்துறது பழுதடையணுன்னு இருக்கும். அதனால் சில பொருள்களை பழுது நீக்கி பயன்படுத்தலாம். சில பொருள்களுக்கு புது பொருள்கள் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலைகள் மார்கழி மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். அதே போல் சுக்கிரன் 6வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு லைட்டாக உடம்பு இளைக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான், ரொம்ப நாள் ஒன்றும் கிடையாது. அதே போல் சனி பகவானை எடுத்துக்குவோம். உங்களுக்கு சனி பகவான் நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும். உண்மையிலே அவர் நல்லா தான் இருக்கார். ஆனாலும் அவர் சில தொந்தரவுகளோடையும் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவர் என்ன செய்வார்னா, பொதுவாக வாகன சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வாகன விபத்துக்களை ஏற்படுத்துறது அவர் தான். அதனால் 2 வீலராக இருந்தாலும் சரிதான், 4 வீலராக இருந்தாலும் சரிதான், வண்டிகளை மட்டும் பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா அது கீழே தள்ளி விடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். அடுத்து அவர் தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறவர். யாருக்கு? திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறவர் அவர் தான். அப்போ நீண்ட காலமாக திருமணம் முடிக்காதவங்க, வரன் கிடைக்காதவங்களுக்கு இப்போ வரன்கள் தேடி வரும், கிடைக்கும். அப்போ சீக்கிரமே திருமணத்தை உறுதிப்படுத்தப்படலாம், நிச்சயப்படுத்தலாம், அல்லது கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும்
தகாத உறவுகள் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். தகாத உறவு அப்படின்னா இந்த லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. லவ்ங்கிறது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கும் வரலாம், கல்யாணம் ஆனவங்களுக்கும் அது வரலாம். அது நல்ல லவ்வாகவும் இருக்கலாம், கெட்ட லவ்வாகவும் இருக்கலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும். அதே மாதிரி ஒரு சிலர் இந்த திருமணம் பண்ணுற போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத வழியில் வந்து திருமணத்தை பண்ணுவாங்க. அது என்ன தேவையில்லாத வழியில்? யாருக்குமே தெரியாமல் திருமணம் பண்ணுறது, திருட்டுத்தனமாக திருமணம் பண்ணுறோம்ல, கள்ளத்தனமானு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி திருமணம் பண்ணுற அமைப்பும் சில சிம்மராசிகளுக்கு இப்போ இருக்குது. அதனால் ஒரு ஆணும் பொண்ணும் ஒரு வீட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே தாலி கட்டிக்குவாங்க. அந்த மாதிரி வேலை நடக்கும். இல்லைன்னா யாருக்கும் தெரியாமல் வெளியூரில் போய் எங்கேயாவது கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு சில வேலைகள் கூட இப்போ நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் சில சிம்மராசிக்காரவங்களுக்கு வந்து இருக்குது. அதனால் இந்த தகாத உறவுகள் ஏற்படணும்னு இருக்குது. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா தகாத உறவுகள் ஏற்படுற போது ஏற்கனவே உள்ள உறவுகள் வந்து கெட்டு போயிடுது. இப்போ ஏற்கனவே மேரேஜ் ஆகிருந்திருக்கும், உங்களுக்கு கணவன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க. அப்படிங்கிற போது தவறான விஷயங்களை வந்து இந்த கிரகம் கொடுக்கும். நாம் ஈடுபட்டோம்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் இல்லையா? அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு வந்து வராது. ஏன்னா இது கணவன் மனைவிக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்துகிற கிரகம், சண்டை சச்சரவை உருவாக்குற கிரகம். ஒரு சில கணவன் மனைவியரை வந்து பிரித்து விடுற மாதிரியான வேலையெல்லாம் பார்க்கும். அதனால் கவனமாக தான் இருக்கணும். சரி, அடுத்து அஷ்டமத்தில் தான் ராகு இருக்கார். அஷ்டமத்தில் ராகு இருக்கிற போது எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுல தடங்கல் பண்ணுவார், லேட் பண்ணுவார், அவ்வளோதான். ஆனால் எதிர்பாராத நன்மைகளை எதாவது ஒன்று கொடுப்பார். குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். குரு 10ல் இருந்தால் சில விஷயங்களில் நன்மை நடக்கும். என்னதுன்னா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் புதுசாக வச்சு கொடுக்கும், தொழில் ஓடாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லா ஓடும், அந்த வேலையை வந்து நல்லா பார்க்கும். ஆனால் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை இழப்பை ஏற்படுத்தி விட்டுரும், டப்புன்னு வந்து வேலையை கொடுக்காது. அடுத்து ஒரு சிலருக்கு இந்த பணி இட மாறுதல்கள் சொல்கிறோம்ல, டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரியான வேலைகளை வந்து இந்த குரு தான் செய்வார். டிரான்ஸ்ஃபர் வந்தால் மாறணுன்னா மாறிக்கிங்க, நல்லா தான் இருக்கும். மாறலைனாலும் உங்களை விடாது, மாறி தான் ஆகணுங்கிற மாதிரி சிலருக்கு வந்து ஏற்படும். மாறிக்கலாம், தப்பில்லை. கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. நிறைய கோயிலுக்கு போகலாம், தான தர்மங்கள் வந்து செய்யலாம், கோயில் கட்டலாம், கோயிலில் சிலைகள் வந்து நிறுவலாம், கோயிலில் வந்து முக்கிய பொறுப்பில் வந்து ஈடுபடலாம், கும்பாபிஷேகங்களில் வந்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். அதில் ஈடுபடுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நீண்ட தூரமாக இருக்கிற கோயில்களுக்கு கூட நம்ம போகலாம். இது வரைக்கும் ரொம்ப நாளாக நினச்சி பார்த்துருந்துருப்போம் ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னு. பட் இவ்வளோ நாளாக அந்த சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்காது. ஆனால் இப்போ கிடைக்கும். அது நீங்கள் அடுத்த ஸ்டேட்டில் உள்ள கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அடுத்த நாட்டில் உள்ள கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு குரு பகவான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாருங்க. செவ்வாயை பொறுத்தளவுக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். அவர் 4, 9 குடையவர் தான். பொதுவாக வந்து செவ்வாயினால் இந்த மாதம் வந்து நமக்கு கொஞ்சம் செலவுகள் வந்து ஏற்படும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிலருக்கு இந்த சகோதர வகையில் செலவழிக்கும். சகோதர வகை அப்படின்னா கூட பிறந்தவங்களால செலவழிகிறது. சில நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் வரும், அதனால் வந்து செலவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வந்து விற்கிறதுக்குடைய சந்தர்ப்பமும் இருக்கும், அல்லது சொத்துக்களை அடமானம் வைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தால் யாருக்காவது சொத்து வாங்கிறதுக்குடைய சந்தர்ப்பத்தையும் அந்த செவ்வாய் வந்து செஞ்சு கொடுப்பாருங்க. சனி ஒருத்தர் கொஞ்சம் தொந்தரவாக இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு வகையில் இந்த மார்கழி மாதத்துக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.